இல்லம்மா அம்மா ஆரம்பிக்கலாமா? போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் தேவைய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே தோளும் அடிகள் வேடங்களே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கந்த இருதய கமலமுகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் வண்டமலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார். வற்றா கருணை திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்ந்த குறுமூரலும் தடமார்பழகும் பொற்றாளும் சின்முத்திரையும் நெஞ்சோடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறம் செற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே. மயிலம்மை முளையமுது பருகவாராய் மாபாண்டி துரைத்தேவர் போற்றவாராய் பயில் நூல்கள் தந்த சங்கை தீர்க்கவாராய் பாடியத்தை பாவியர்க்கு உணர்த்தவாராய் வெயில் காட்டி மும்மலத்தை ஓட்டவாராய் விலங்கு பதம் தலை மீது சூட்டவாராய் மயிலாடும் திருத்துறைசை மணியேவாராய் சிவஞான மாமுனியே விரைந்து வாராய் சிவஞான மாமுனியே விரைந்து வாராய். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத அளவாய் சொக்கநாத பெருமான் திருவள்ளினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரதி கமலங்களை வணங்கி ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி நம்முடைய புனித பேரவை என்கின்ற அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த அற்புதமான சிந்தனைக்கு களம் அமைத்து கொடுத்தமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் இத்தகைய சான்றோர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூல் சிந்தனையிலே சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 100வது வெண்பாவில் இருந்து தொடங்குகின்றோம். கிட்டத்தட்ட நிறைவு தருணத்தில் இருக்கின்றோம். அதுல இன்றைக்கு 100வது பாடல் 99வது பாடல் அந்த சான்றாண்மை. அதிலே நாம சான்றாண்மை என்பது பல குணங்கள் நிறைந்து அவற்றை ஆளுகின்ற தன்மை என்று பார்த்தோம். இது பண்புடைமை. இந்த பண்புடைமை என்பது பெருமை. சான்றாண்மைகளில் வலுவாது நின்று எல்லோர் இயல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல், சுற்றத்தவர்கள் கற்றறிந்தவர்கள் உறவுகள் இப்படி நம்மில் இருக்கக்கூடிய அத்தனை நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய இயல்பினை அறிந்து ஒழுகுதலே பண்புடைமையாகும். இத நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார். உன் பணிக்கு என்று ஓதி, இது வெண்பா. உன் பணிக்கு என்று ஓதி நல்கா செல்வம் உதவியுற துன்பமுற்றார் நாள் வணிகர் சோமேசா வன்பு மிகும் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையாற்றில் தெரிந்தற்று. இது பாடல். இதுல ஒரு கதையை சொல்றார். யவன தேசத்தில் ஆதித்தபுரத்தில்
விசுவசு என்கின்ற ஒரு வணிகன் இருக்கின்றார். அவனுக்கு 4 புதல்வர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்து ஆதித்தேஸ்வரர் என்ற திருநாமமுடைய ஒரு மகன். அவன் சிவபெருமானிடத்து அன்பு கொண்டவன். தொண்டர்கள் பன்முறை அணுகி ஆலயத்துக்கு அந்த ஆதித்தேஸ்வரர் அவர் அந்த 4 பெருமக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரிடத்து வந்து பெருமானிடத்து அன்பு கொண்ட தொண்டர்கள் பல பேர் வர்றாங்க. வந்து இவரை அணுகி ஆலயத்திற்கு திருப்பணி செய்யும்படியாக கேட்கிறாங்க. என்று சொன்னா அவன் ஒவ்வொரு தடவையும் நான் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவர்கள் பொருள் தருவதாக கூறி உறுதி அளிக்கின்றார். எனவே அந்த இறுதி வரை பொருள் தராமலே ஏமாற்றி விட்டான். அதனால அந்த அன்பர்கள் மனம் நொந்து திரும்புகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் 4வரும் கப்பலில் ஏறி சரக்குகளை ஏற்றிக்கொண்டு கடற்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது கப்பலானது சுழற்காற்றிலே சிக்கிக்கொண்டு கடலில் ஆழ்ந்து விடுகின்றது என்ற இந்த துன்பத்தை அவர்கள் அடைகிறார்கள். இத இங்க நமக்கு சொல்லி, சோமேச பெருமானே அன்புமிக்க தன்மை இல்லாதவன், அவனுடைய முன்வினை பயனால் நல்ல செல்வத்தை உடையவர்களாக இருந்தாலும், அதாவது நாம் இன்று பார்க்கின்றோம் செல்வம் உடையவர்கள் லோபியாக இருக்கின்றார்கள் இல்லையா? செல்வத்தை கொண்டவர்கள் எந்த அறச்செயலையும் செய்யாமல் இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன ஐயம் வருகின்றது? இவர்கள் இத்தகைய தீய குணத்தை உடையவர்களாக இருக்கிறார்களே, எப்படி இவர்களிடத்து செல்வம் இருக்கின்றது என்றெல்லாம் நினைக்கின்றோம். அது முன்வினை பயன் காரணமாக, ஏற்கனவே செய்த நல்வினை பயன் காரணமாக இப்பிறவியிலே செல்வந்தர்களாக இருந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பம் என்று நினைந்து அதில் மயங்காது அந்த செல்வத்தை, ஈட்டிய செல்வத்தை அறத்திற்காக செலவிடுவது உண்டு. அப்படியும் பார்க்கிறோம். அதை இங்க நமக்கு சொல்றார். சோமேசா, அன்புமிக்க தன்மை இல்லாதவன், உன்னை நல்வினையால் பெற்ற பெரும் செல்வன் ஒருவருக்கும் பயன்படாமல் கெடுதல் எதை போன்றது என்று சொன்னால், நல்ல ஆவின் பால் தான் ஏற்கப்பட்ட பாத்திரத்தினுடைய குற்றத்தால் அதனுடைய சுவை திரிந்து கெட்டார் போலது என்று இதற்கு எடுத்துக்காட்டு சொல்றார். அதாவது நல்ல ஒரு பசும்பால், அதனுடைய சுவை அந்த பாலிலே இருக்கின்றது. ஆனா அந்த பாத்திரத்திலே ஏதேனும் அங்க அழுக்கு இருந்தா அந்த பாலின் சுவையே கெட்டுவிடும். அதான் சொல்ற, ஆவின் பால் ஏற்கப்பட்ட பாத்திரத்தினுடைய குற்றத்தால் அதனுடைய சுவை நீங்குவது போல இந்த பெருமக்கள் செல்வந்தர்கள் என்று கொண்ட அவர்களிடத்து உள்ள பொருள்களை நல்வழியில் செலவிடாமல் வைத்திருந்தால் அது இந்த ஆவின் பால் போல கெட்டுவிடும் என்று சொல்லுகிறார். உம்முடைய திருப்பணிக்கு தருவோம் என்று கூறி தராத அந்த விஸ்வவசு என்கின்றவருடைய புதல்வர்கள் கடலில் வீழ்ந்து துன்பம் அடைகின்றார்கள். இதை போல அப்படின்னு அதை காட்டுறார் நமக்கு. எனவே அந்த பண்புடைமை என்பது அறவழியில் பொருள் ஈட்டுதலும், ஈட்டிய பொருளை அறவழிக்கு செலவு செய்தலும் ஆகும் என்று அந்த இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக அந்த 101வது பாடல், நன்றியில் செல்வம். நன்றியில் செல்வமாவது ஈட்டியவர்க்கும் பிறர்க்கும் பயன்படுதல் இல்லாத செல்வத்தினுடைய இயல்பு. உடையானது குற்றம் செல்வத்தின் மேல் ஏற்றப்பட்டது. அவனுடைய குற்றம் அவன் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தின் மேல் ஏற்றி சொல்லுகிறார்கள். அதான் இங்க பாக்குறோம். எல்லா மறையவர்க்கு ஈந்தே வரியன் போலானான் சொல்லாரும் கீர்த்தி ரகு சோமேசா. அவனுக்கு நல்லதே சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரம் கூர்ந்து அணையது உடைத்து என்பது இங்க குறள். இதுல
வரங்கூறுதல் என்பது வறுமை மிகுதல்னு பொருள். வரம் வரம் அறம் மரம் அந்த உச்சரிப்புல இங்க வரம் வரம்னு சொல்றார். வரம் கூறுதல் என்ற சொல்லுக்கு வறுமை மிகுதல்னு பொருள். துணி அந்த 2 சுழி நகரம் அதுல அது அந்த துணி என்ற சொல்லுக்கு வெறுப்புன்னு பொருள். ஆக இந்த சோமேசா புகழ் பொருந்திய செல்வத்தை உடையவரது குறுகிய கால வறுமை உலகத்தை நிலை நிறுத்தும் மேகம் வறுமையுற்றதை போன்று இயல்பானது. இதற்கு எடுத்துக்காட்டாக சிறந்த புகழை உடைய ரகு என்பவன் தன்னிடம் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் அந்தணர்களுக்கு தந்து வறியவன் போல் விளங்கினான் என்பது. ரகு என்ற அரசன் ஒரு வேள்வி ஏற்றி தன் கருவூலத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் அந்தணருக்கு தானம் செய்கின்றான். இது ரகுவம்சம் வடமொழி காவியத்தில் இருக்கப்பட்ட செய்தி. இவ்வளவு எதுக்கு? நம்முடைய பெரிய புராணத்துல எல்லா நிறைய பெரும்பாலும் உடைய நாயன்மார்கள் எடுத்து நாம பார்க்கின்றோம். அதாவது அடியவர்களுக்கு தொண்டர் குரு லிங்க சங்கம வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு, அதுல சங்கம வழிபாட்டு அல்ல குரு வழிபாடு எதனாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். லிங்க வழிபாடு, இந்த வழிபாட்டிற்கென்றே பொருளை எல்லாம் கொடுத்து வறுமை பதம் வந்து எய்தியவர்கள். அதனாலதான் சேக்கிலார் சுவாமி வறுமை உற்றனர்னு காட்டல, வறுமை பதம் வந்து எய்தினார் அப்படின்னு தான் காட்டுவார். அது போல இளையான்குடி மாறநாயனார், நம்முடைய குங்குளிக்கலைய நாயனார், இது போன்று எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கின்றோம். அந்த மன்னர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். நம்முடைய பொற்புலி நாயனார், ஐயடிகள் காடவர்கோன், இப்படி இவர்கள் எல்லோருமே அந்த கொண்ட கொள்கைக்காக செலவிட்டு அந்த வறுமை வந்த போதும் அவர்கள் அறிவாட்டாய நாயனார், வறுமை வந்த பொழுதும் அவர்கள் அதற்காக மனம் தளராது அதற்காகவே வாழ்ந்தார்கள். அதுல ரொம்ப சிறப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா குங்குளிக்கலைய நாயனார் தான். அந்த தூபம் இடுவதற்காக அவருடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்தார். தம்முடைய இல்லம் வறுமையில் வாடியது, அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவர் இல்லத்தால் அந்த அம்மா தம்முடைய திருமாங்கல்யத்தை கொடுத்து அரிசி நெல் வாங்கி வர சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி கொண்டு செல்கின்ற பொழுது எதிரே அந்த குங்குளிய பொதியை சுமந்து கொண்டு ஒருவன் வருகின்றான், வணிகன். அதை பார்த்த உடனே அந்த திருமாங்கல்யத்தை கொடுத்து அதை வாங்கி நேராக அந்த திருக்கடவூர் அமிர்தலிங்கேஸ்வரர் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலத்திற்கு சென்று அந்த புகையை குங்குளி புகை இடுகின்ற பணியை செய்கின்றார் என்று சொன்னால், அந்த அவர்கள் பொருள் வந்தாலும் வரலனாலும் அதை பற்றிய அவர்களுக்கு அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் அது நினைவு இருக்கும் இல்லையா? அதான் நமக்கு சொல்றார், புகழ் பொருந்திய செல்வத்தை உடையவரது குறுகிய கால வறுமை. அதெல்லாம் குறுகிய கால வறுமைதான். அவர்களுக்கு அவர்களுடைய அன்பின் திறத்தை வெளிப்படுத்துவதற்காக எம்பெருமான் அப்படி வறும பதத்தை கொடுத்து பார்க்கின்றார். அப்படியும் அவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் மாறாமல் இருந்தார்கள். அப்படி அவர் குங்குளியத்தை போடுகின்ற பொழுது அவர் பல நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்த காரணத்தினாலே மயங்கி மூர்ச்சித்து விழுகின்றார். அங்கு விழுந்தவரை எழுப்பி அவருடைய மனைவியார் இல்லத்திற்கு அமுது செய்ய வரும்படி அழைக்கின்றார். அவர் ஆச்சரியப்படுகின்றார். ஏன்னா பல நாள்களாக அவர் வீட்டுல அடுப்பு எரியல. அவர் என்ன எப்படி இதெல்லாம் யார் வீட்டுக்கு வருகின்றார்? அந்த வீடே பெரிய மாளிகையாக இருக்கின்றது. அங்கே செல்வங்கள் குவிந்து எல்லா வள நலன்களும் பெற்றதாக இருக்கின்றது. அவர் அப்போ தன்னுடைய மனைவியாரை நோக்கி கேட்கின்றார், இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, அல்லொத்த கண்டன் ஆணை தர இதெல்லாம் வந்தது அப்படின்னு அந்த அம்மா அதற்கு பகர்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அதான் நன்றியில் செல்வம். அந்த செல்வமானது தான் பெற்ற செல்வம் அதை ஈட்டியவர்க்கு பிறர்க்கும் பயன்படும்படியாக அந்த செல்வத்தினுடைய செல்வத்தை வைத்து செயல்படுகின்ற தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பாட்டை வைக்கின்றார். 102வது பாடல். நான் உடைமை. நான் உடைமை என்பது இந்த மேற்சொல்லிய பண்புடைய குணங்கள், நன்றியோடு இருப்பது, பண்போடன் இருப்பது, சான்றாண்மை கொண்டு இருப்பது, இதெல்லாம் வரிசையா பல குணநலன்களை வள்ளுவர் பெருமான் அருளி செய்தது. அந்த குரட்பாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இங்க முனிவர் பெருமான் காட்டுகின்றார். அதை தொடர்ந்து இந்த சால்பு பண்புகள் முதலிய குணங்களை கொண்ட உயர்ந்தோர்கள்
தமக்கு ஒவ்வாத கருமங்களில் நாணுதல் உடையராம் தன்மை. தமக்கு ஒவ்வாத செயல்கள் அப்படி நேரிட்டால் அதற்காக அவர்கள் நாணுவார்களாம். அதற்காக அவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். அதை செய்ய தேவையில்லாத செயல்களை செய்வதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் துணிவதில்லை. அதான் நாணுடைமை. இப்போ அந்த நாணுடைமை என்பது அந்த பெரியவர்களாக இருந்தார்களே அல்லாமல், அவர்கள் அல்லாமல் இந்த பண்புகள்லாம் இல்லாதிருப்பவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு துணிவார்கள் என்று பொருள். இவர்கள் அதை செய்வதற்கு நாணுவார்கள். இவர்கள் அல்லாத ஏனையோர்கள் அப்படிப்பட்ட தீச்செயல்களை செய்வதற்கு துணிவார்கள் என்று பொருள். அதான் இங்க சொல்றார், நாணுடைமை யாவது மேற்சொல்லிய சால்பு பண்பு முதலிய குணங்களால் உயர்ந்தோர் தமக்கு ஒவ்வாத கருமங்களில் நாணுதல் உடையராக தன்மை உடையவராக இருப்பார்கள். எனவே உயிரினும் சிறந்தது இந்த நான் என்பது. இங்க சொல்லுகின்ற பொழுது, சுக்ரீவன் தன் அண்ணனாகிய வாலிக்கும் மாயாவிக்கும் நடந்த போரில் நெடுநாள் ஆகியும் வாலி திரும்பி வாராதது கண்டு அவர்கள் போரிட்ட புகை வாயிலை அடைத்து விட்டு வாலி இறந்து போனதாக கருதி வருந்துகின்றான். வானர தலைவர்கள் சுக்ரீவனை தேற்றி வற்புறுத்தி கிஷ்கிந்தைக்கு அரசனாக்குகிறார்கள். வாலி மாயாவியோடு நெடியதொரு யுத்தம் புரிந்து அவனை கொன்றுவிட்டு புகை வாயிலை அடையவும் அது மூடியிருத்தல் கண்டு சினந்து அதனை விரைந்து அகற்றி வெளிவந்தான். அந்த கிஷ்கிந்தையை தன் தம்பி ஆளுவதைக் கண்டு பெரும் கோபமுற்று சுக்ரீவனை கொல்ல முயல்கின்றான். சுக்ரீவன் வாலிக்கு அஞ்சி எங்கெங்கு ஓடினும் வாலி தொடர்ந்து வரவே வாலியால் சாப வயத்தால் வரலாகாத ரிஷியமூக மலையை அடைகின்றான். சுக்ரீவனுக்கு அனுமன் துணையாக இருக்கின்றார். பின்பு ராமலட்சுமணர் அங்கு வரவே அவர்களுடைய நட்பு கிடைக்கின்றது. ராமபிரான் சுக்ரீவனுக்கு உதவ எண்ணி வாலியை போருக்கு அழைக்குமாறு சுக்ரீவனிடம் கூறுகின்றார். சுக்ரீவனும் அவ்வண்ணம் அழைக்கவே வாலி பெரும் சினம் கொண்டு சுக்ரீவனோடு யுத்தம் செய்கின்றார். அப்பொழுது எதிரே நின்று பொருதும் வீரனின் ஆற்றல் தனக்கு பாதி ஆற்றல் எய்துவிட வேண்டும் என்ற வரத்தினை பெற்றவனாக வாலி திகழ்ந்தமையினால், அதாவது எதிரே இருக்கக்கூடிய யார் அவரோடு போர் செய்கிறார்களோ அவர்களுடைய ஆற்றலில் பாதி இவனுக்கு வந்துரும். அப்படி வரம் பெற்றவன். அதனால ராமபிரான் என்ன செய்தாரு, எதிரே வந்தால் இவருடைய ஆற்றல்லாம் அவருக்கு போயிரும்ட்டு அவர் மறைந்து நின்று வாலி மீது அம்பு எய்துகின்றார். வாலி அந்த அம்பை பிடுங்கி இது ராமன் எய்ததுதான் என்று சொல்லி அந்த புண்ணோடு உயிர் வாழ நாணி அதற்கு அஞ்சி விரைந்து உயிரை நீர்த்து கொள்கின்றார். இது இந்த கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்தி. நமக்கு இந்த வரலாற்று செய்திக்கான சிற்பங்கள்லாம் பல கோயில்களில் இருக்கின்றது. நம்முடைய பாடல் பெற்ற தலம் திருக்குறக்குக்கா என்று நினைக்கின்றேன். அது குரங்காடுதுறை. அதுலலாம் அந்த ராமபிரான் மறைந்து நின்று வாலிய அம்பை எய்திய அந்த பாவம் நீங்கும்படியாக அங்கு சிவபூஜை செய்கின்றார் என்ற கருத்திலே அந்த திருக்கோவில்ல இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. அவர் மறைந்து நின்ற இடம், அந்த தூண், அதற்கு பின்னாடி இருந்து எய்தியது, அது போன்ற சிற்பங்கள்லாம் அந்த கோவில்ல இருக்கு. சரி, இங்க இந்த பாடல்ல சோமேசா ஆராய்ந்து பார்த்தால் நானினது சிறப்பு அறிந்து அதனை பேணி வருபவர்கள் சான்றோர்கள். இந்த நாணுதல் உடையவர்கள் தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றார். அந்த நானும் தன் உயிரும் ஒன்றுக்கொன்று மாறான இடத்து நான் அழியாமல் இருக்கும் போட்டு உயிரை நீட்பார்கள். அந்த உயிரா அந்த நாணுதல் தன்மையா என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் நாணுதல் தன்மைக்காக உயிரை நீட்பதற்கு தயாராவார்கள் என்று இதை சொல்றார். உயிர் நீங்காமல் இருக்கும் பொருட்டு நாணை துறவார்கள். அந்த உயிர் நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒருபோதும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை இங்க சொல்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று செய்தியை, கம்பராமாயண செய்தியை சொல்லி இங்க முனிவர் அதை சொல்லுகின்றார். 103 குடி செயல் வகை மற்ற திருதராட்டிரன் சந்தானம் எல்லாம் மாய்ந்ததே சுற்று நீர் தென்குலத்தூர் சோமேசா பற்றும் இடுக்கண் கால கொன்றிட
வீழும் அடுத்தூன்று நல்லால் இல்லாத குடி. குடி செயல் வகையாவது ஒருவன் தான் பிறந்த குடியை உயரச் செய்தலினுடைய திறம். இது தாழ்வின்கண் நாணுதல் உடையார்க்கு உளதாவதாம். இந்த நாணுதல் உடையவர்களுக்கு உள்ள ஒரு பண்பு அப்படின்னு அடுத்தத அதை சொல்றார். இதுல இந்த திருதராட்டிரன் தன்னுடைய மகனாகிய துரியோதனனை நன்னெறியில் செலுத்தி வளர்க்காமையினால் துரியோதன் முதலாக இருக்கக்கூடிய அந்த 100 பேரும் சந்ததியோடு மாண்டார்கள் என்ற செய்தியை சொல்லி, நீர்வளம் பொருந்தி இருக்கக்கூடிய தென்குளத்தூர் என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமேச பெருமானே, பற்றுக்கோடாக விளங்கி தாங்கவல்ல தம்முடைய நல்ல ஆண்மகன் பிறவாத குடியாகிய மரம் பற்றக்கூடிய துன்பமாகிய கோடரி புகுந்து தன் அடியை வெட்டிச் சாய்க்க ஒரு பற்றும் இன்றி வீழ்ந்து விடும் என்று அதை சொல்றார். இதுல போரில் வல்ல அந்த திருதராட்டிரன் அவன் பெரிய மன்னன் ஆனாலும் அவன் அந்த குடி செயல் வகை அறியாது அந்த நல்மக்களை வளர்க்காம இருந்ததுனால அவர்கள் துரியோதனன் ஆதி 100 வரும் சந்ததியோடு மாண்டார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக 104 உழவு என்கின்ற தலைப்பின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய வெண்பா. உழவு வேள்வி தொழிற்கு முழுதொழின் முன் வேண்டுமால் சூழ் தென்குலத்தூர் சோமேசா வாழும் உழவினார் கை மடங்கினில் இல்லை விளைவதும் விட்டோம் என்பார்க்கு நிலை. இந்த உழவு என்பது சிறுபான்மை வாணிகர்களுக்கும் பெரும்பான்மை வேளாண்மையர்களுக்கும் உரித்தாகிய உழுதல் என்கின்ற அந்த தொழில் செவிசாய்க்கும் பொழுது ஏனையோர்க்கும் உரித்து இது குடி உயர்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இத நமக்கு குடி உயர கோன் உயரும் என்றெல்லாம் நமக்கு பாடல்கள் இருக்கின்றது. ஏன் அதை நமக்கு இங்க சொல்றார். இந்த குளங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய தென்குளத்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமேச பெருமானே, உழவர்களுடைய கை உழவத் தொழிலை செய்யாது மடங்குமானால் யாவரும் விரும்புவனவற்றை விட்டோம் என்ற கொள்கையுடைய துறவிகளுக்கும் அவ்வறத்தில் நிற்றல் இயலாது. துறவிகளுக்கு கூட அந்த துறவரத்துல நிற்பதற்கு ஏதுவாக இருப்பது இந்த உழவு தொழில் காரணமாக இருப்பது. உழவு தொழில் இல்லை அப்படின்னா அவர்களுக்கே வாழ்க்கை கடினம் அப்படின்னு சொன்னா அந்த இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட சிரமம்னு நாம சொல்லாமலே தெரிந்து கொள்ள வேண்டும். விரும்புவனவற்றை விட்டோம் என்ற கொள்கையுடைய துறவிகளுக்கே நிற்றல் இயலாது என்று சொன்னால் இந்த உழவு தொழிலுக்கு இன்றியமையாத மழைக்கு காரணம் வேள்வி. அந்த வேள்வி தொழிலுக்கும் உழவு தொழிலே முன்னே வேண்டப்படுகின்றது. ஆக துறவு இருக்கக்கூடியவர்களுக்கும் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேள்வியை செய்கின்ற அந்த அந்தணர்களுக்கும் இன்றியமையாததாக இருப்பது உழவு என்கின்ற தொழிலே என்று சொல்லி இந்த குறளை வைக்கின்றார். 105 நல்குரவு நற்தருமன் வெற்றியினை நாடி விராடன் எதிர் சொற்ற மொழி சோர்ந்ததே சோமேசா கற்று அறிவால் நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். இந்த நல்குரவு என்பது நுகரப்படுவன யாவும் இல்லாமை என்ற பொருள். இந்த நல்குரவு என்ற சொல் வறுமைக்கு அந்த வறுமை என்றதை குறிப்பது. அதாவது ஒரு சொல் அதற்கு மாறான பொருளை குறிக்கிற சொல்லு இருக்கு. இந்த நல்குரவு என்பது திருக்குறளையும் ஆளப்பட்டது, சாத்திர நூல்களையும் ஒரு சில இடத்துல வருது நல்கூர்ந்தான் என்பது. திருவிளையாடல் புராணத்துல வறுமையில் கல்வி போல புலப்படா மருங்குள் நல்கார் அப்படின்னு அத சொல்றாங்க. கந்த புராண மாயை உபதேச படலம் அதுல 400 கல்வியை நுனித்து நாடியே வாழறி வெய்திய வரத்தினோர்களும் மேலொரு திருவோடும் மேவுரார் எனின் ஞாலம் அங்கு அவர் தம்மை நவையுள் வைக்குமால் என்ற அந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. இங்க இந்த பாட்டுல சோமேச பெருமானே கற்ற நூல் அறிவினால்
மெய்ப்பொருளை தெளிய அறிந்து சொன்னார்கள் என்றாலும் வறியவர்களுடைய சொல் அவர்கள் சொல்லுகின்ற சொல் தளர்ந்து விடுகின்றது அப்படின்னு அது சொல்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக நற்குணங்களை உடைய தருமன் அவனுடைய நிறை மேட்சி போரில் வெற்றியை ஆராய்ந்து அறிந்து விராட மன்னனுக்கு எதிரில் சொல்லிய சொல் பயனின்றி போனது என்பது. அது என்ன கதை அப்படின்னா, பாண்டவர்கள் மாறுவேடத்தில் வேறு பெயர்களோடு விராட மன்னனிடம் பணிபுரிந்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற நாளிலே பகைவர்கள் கவர்ந்து செல்கின்ற நிறையை பசு கூட்டங்களை மீட்கும் பொருட்டு போர் நடக்கின்றது. அந்த போரில் தன்னுடைய மகன் உத்தரன் வென்றான் என்று தூதுவர்கள் சொல்ல கேட்ட விராடன் மகிழ்கின்றான். தன்னிடம் புரோகிரதாய் விளங்கிய தர்மனை அழைத்து சூதாட்டம் விளையாடுகின்றான். சில ஆட்டங்கள் ஆடி தோற்ற பின் புரோகிதர் கோலத்தில் இருந்த தர்மனை நோக்கி, இந்த ஆட்டத்தில் உத்தரன் முன்பு மற்றவர் படை ஒடுங்கியது போல நீவீர் ஒடுங்குவீர் என்று சொல்லுகின்றான். அது கேட்ட தருமன், பகைவர் படையினை ஒடுக்கியவன் உன் மகன் அல்லன், பிருகந்து அர்ஜுனன், அவனை பேடி என்று நீ இகழுதல் கூடாது என்று சொல்லுகின்றார். இந்த கருத்து உண்மையாகவே இருந்தாலும் விராடனாகிய மன்னன் முன்பு வறுமையுற்று இருந்து தருமன் கருத்து அங்கே நிற்காமல் போகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், தருமன் கூற கேட்ட விராடன் வேறு விளக்கம் எதுவும் கூறாமல் அரசன் சொல்லை அவனிடத்து பணிபுரிவோர் மறுத்து பேசுதல் தகுமோ என்று சொல்லி அங்க அதை மறுக்கிறார். அதாவது எவ்வளவு உண்மையை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வறுமையுற்று இருந்தால் அவர்களுடைய சொல் அங்கே அரங்கேற்றம் ஆகாது என்ற கருத்திலே இங்க இந்த பாட்டு. நல் தருமன் வெற்றியினை நாடி விராடன் எதிர் சொற்மொழி சோர்ந்ததே சோமேசா. விராடனிடத்து அவன் மன்னன், அவரிடத்து வேலை பார்ப்பவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த அர்ஜுனனுடைய வீரமும் தோற்று போனது, தர்மனுடைய நல்ல அந்த சொல்லும் உண்மை சொல்லும் தோற்று போகின்றது. கற்று அறிவால் நற்பொருளன் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். அந்த நல்கூர்ந்தார் வறுமையில் இருப்பவர்களுடைய சொல் வறுமையுற்று போகின்றது, சோர்வுற்று போகின்றது என்று இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார். 106 இரவு. இரவு என்பது இரத்தல். இரத்தல் அப்படின்னா யாசகத்தை பெறுதல். இங்க நம்முடைய எடுத்த உடனே நாயன்மாரத்தான் காட்டுறார். கஞ்சாரர்னா மானக்கஞ்சாரர். கஞ்சாரர் சோபன பெண் கூந்தல் கடிதளிக்க துஞ்சு மகிழ்ச்சி கொண்டாய் சோமேசா. நெஞ்சின் இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து. இதுல அந்த இரவு ஆவது மனம் தீரா இரவு, இரவாமையோடு ஒத்தலின் அதனாலும் வீடு எய்தற் பயத்ததாய உடம்பு ஓம்பப்படும் என்னும் அறநூல் வழக்கு பற்றி. அதாவது வருகின்ற அந்த யாசகர்களை அவமதித்து இழிவு சொல்லாமல் நன்கு மதித்து இனியவை கூறி வேண்டிய பொருள் கொடுப்பவர்களே யாசிக்கப்படத்தக்கவர் என அறிக. கொடுப்பவரே யாசிக்கப்படத்தக்கவர், அவர்கிட்ட இருந்து வாங்குவதுதான் தக்கது அப்படின்னு அறிக. அத சொல்றார். இதுல நமக்கு தெரிந்த வரலாறு தான் இல்லையா? சிவபக்தியில் மிகுந்த இருக்கக்கூடியவர், சிவபக்தியில் அடியார்கள் பக்தியில், அதான் இங்க கருத்து. அடியவர்களுடைய அந்த அடியார்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு அமுதளித்து அவர்கள் வேண்டுவனவற்றை எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மன உறுதி உடையவர் நம்முடைய மானக்கஞ்சாரர். மானக்கஞ்சாரர் அவருடைய ஒரே மகள், அவர் அந்த ஒரு பெண் மகவை பெற்றெடுக்கின்றார் அமுதம். அவளுக்கு உரிய பருவம் வந்ததும் பெரியோர்கள் ஆலோசனைப்படி எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அவருக்கு மனம் செய்து வைக்க முடிவு செய்கின்றார். அந்த மணநாளும் வருகின்றது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் மணக்கோலம் கொண்டு உற்றார் உறவினர்களோடு குதிரை ஏறி வருகின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கின்றார். இங்க அவருடைய மணவிழா நிகழும் ஊரினை அடையும் முன்பாக சிவபெருமான் இடையில இந்த ஒரு காட்சி. சிவபெருமான் மாவிரத வேடம் பூண்டு
மானக்கஞ்சார நாயனாருடைய இல்லத்திற்கு வருகின்றார். நாயனார் அவரை அன்போடு வரவேற்று வந்து, அவர் வந்தவர் உடனே இங்கு என்ன விசேடம் நடக்கின்றது என்று கேட்க, நாயனாரும் தம்முடைய புதல்வியின் திருமணம் நிகழ உள்ளது என்று சொல்ல, பெருமான் மகிழ்ந்து வாழ்த்த நாயனாரும் தம்முடைய மகளை அழைத்து அங்கு அவருடைய திருவடியில் வணங்கச் செய்கின்றார். அந்த அம்மாவும் வந்து வணங்குறாங்க. அப்பொழுது சிவபெருமான் பார்க்கிறார், அந்த பெண்ணினுடைய கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஏற்குமே என்று நினைக்கிறார். இந்த பஞ்சவடி என்பது அந்த தலைமுடியினால் ஒரு வடம் போல 5 வடம் போல அமைத்து பூநூல் போடுவதற்கு அதுக்கு அர்த்தம் பஞ்சவடிங்கிறாங்க. இந்த சொல் இன்னொரு புராணங்கள்லயும் நமக்கு காட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த பஞ்சவடிக்கு ஏற்கும் அந்த சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல சிவபெருமான் வைரவ கோலத்தில் வருகின்ற பொழுது எதையெல்லாம் அணிந்திருக்கின்றார் என்று ஒரு பெரிய பட்டியலாக நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுவார். அதுல இந்த பஞ்சவடி எல்லாம் வருது. பஞ்சவடிக்கு ஏற்கும் என்று கூற, உடனே நாயனார் மணப்பெண்ணாகிய தம்முடைய பெண்ணின் கூந்தலை அந்த கணமே, அந்த பெண்ணு வந்து நிக்கிறா, வணங்குறா, அந்த காட்சி வந்து ஒருவராலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரிதான செய்தி. எனவே இது மாதிரியான அரிய செயல்களை எல்லாம் செய்தார்கள். எனவே அவர்கள் பெருந்தகையாளர்கள் என்று போற்றப்படுகின்றார். எண்ணுதற்கரிய செயல்கள், நினைத்தற்கரிய செயல்கள், செய்தற்கரிய செயல்கள், சொல்லுதற்கரிய செயல்கள், வாக்கு, மனம், காயம், இந்த 3 சொல்ல, நினைக்க, செய்ய அரிதான செயல்களை செய்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாது. மணப்பெண் அந்த பெண்ணை தம்முடைய கூந்தலை அறிந்து, அந்த கணமே அறிந்து வந்திருக்கக்கூடிய அடியாருக்கு அளிக்கின்றார். அந்த மாவிரத கோலத்தில் இருந்த சிவபெருமான் உடனே விடைமேல் உமையோடு காட்சி அளிக்கின்றார். பின்பு பெருமான் திருவருளால் அடுத்த கணமே அந்த மணப்பெண் அந்த பெற்ற கூந்தலோடு அந்த கணம் அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் வருவதற்கு சரியாக இருக்கின்றது. அவரும் அவரோடு திருமணமும் இனிதாக நடந்தேறுகின்றது. இந்த சோமேச பெருமானே மனத்தின் கண் அவமதித்து இழிவான சொற்களை சொல்லாமல், அதாவது வந்திருக்கக்கூடியவர் யாசிப்பவர் யாராக இருந்தாலும் அவரை அழைத்து இன்சொல் கூறி, இவர் நினைச்சா சொல்லி இருந்திருக்கலாம் மானக்கஞ்சார், என்ன சாமி இப்ப வந்திருக்கிறீங்க, கல்யாணம் நடக்க போகுதே, கொஞ்சம் இருங்க, கல்யாணம் திருமணம் நடந்து முடிந்த பிறகு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் சுவாமி சொல்லல இல்லையா? எனவே இழிவான சொற்களை சொல்லாமல் பொருள் கொடுப்பாரை கண்டால் யாசிப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள் உவக்கும் தன்மை உடையது. வந்து யாசிப்பவர்களுடைய உள்ளம் உவக்குமா இல்லையா? அப்ப சுவாமிக்கு வந்து யாசிக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுடைய, அதாவது இல்லை என்று உரைக்காதவர்களுடைய இல்லத்துலதான் சுவாமி வந்து யாசிக்கிறார். நல்லா நீங்க அந்த அருளாளர்களுடைய பெரிய புராணத்துல படிச்சு பார்த்தா அதுதான் தெரியும். இளையாங்குடி மாறப்போ நாயனாராட்டும் சரி, நம்முடைய அம்மை காரைக்கால் அம்மையாரா, அப்புறம் இயற்பகை நாயனார் வந்து கேட்டா இல்லை என்று இல்லை என்னாத இயற்பகைனே சொல்றாரு இல்லையா? அதனால அப்படிப்பட்டவர்களுடைய இல்லத்தில் தான் சுவாமி வந்து நிக்கிறார். அததான் இங்க சொல்றாரு, யாசிப்பவர்களின் உள்ளமும் மகிழ்ந்து. அப்ப இனியவை சொல்லி நாம கொடுத்தோமே ஆனால் நமக்கு எப்படி தெரியும் வந்திருக்கிறது சுவாமின்னு இல்லையா? அப்ப அவர் மகிழ்ந்து, யாசிப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள் உவக்கும் தன்மை உடையது. இதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு மானக்கஞ்சார நாயனாருடைய திருமண பெண்ணினது கூந்தல் விரைவில் அன்போடு கொடுக்க நீ நிலை பெற்ற மகிழ்ச்சி கொண்டாய் என்பது. அவர் கொடுத்த உடனே நிலை பெற்ற மகிழ்ச்சியில் சுவாமி உடனே காட்சி கொடுத்தார் அல்லவா? அதான் அங்க நமக்கு பெற்ற பயன். அதைத்தான் பெரிய புராணத்துல பொருள் செய்தாம் என பெற்றேன் எனக்கொண்டு பூங்கொடி தன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பறுப்பார் மலக்கரத்தின் இடை நீட்ட பிறப்பை அறுத்து எறிவார் போல அப்படின்னு காட்டுறாரு. வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து. வாங்குவார் போல நிக்கிறாரே, எதை வாங்குகின்றார்? பிறப்பையெல்லாம், இனி வரக்கூடிய பிறப்பையெல்லாம் அறிந்து கொடுக்கும்படியாக அல்லவா சுவாமி கேட்கிறார். அதனால இவரும் அறிந்து கொடுத்தார். வாங்குபவர் போல வாங்கி நின்றார், மறைந்தார். எப்படி சுவாமி சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார்? எப்படி நம்முடைய பெரிய புராணம் தான் அந்த உயிர் உய்வதற்கான அற்புத செய்திகளை எல்லாம் சொல்கின்றது. சரி, 107 இரவு அச்சம்.
என்னை இறப்ப அஞ்சி அஞ்சி உடலே வருந்தி தீபமிட்டார். துன் என் கணம்புள்ளர் சோமேசா கண்ணியிடில் ஆவிற்கு நீரென்று இறைப்பினும் நாவிற்கு இரவினில் இழிவந்ததில். இழிவு 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 இரவச்சம். இரவச்சம் அப்படின்னா மானம் தீர வரும் இரவிற்கு அஞ்சுதல். ஒருவரிடம் சென்று ஒரு பொருளை இறப்பது தமது மானம் கெடுவதற்கு காரணமாகும். எனவே மானமுடையவர்கள் அந்த இறத்தல் தொழிலை செய்வதற்கு அஞ்சுவார்கள். இரவச்சம். இரவச்சம் என்பது வேற்றுமை புணர்ச்சி. அது 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இரத்தலினும் ஓங்கி இழிவரல் இல்லை என்று முதுமொழியும் ஏற்பது இகழ்ச்சி என்று ஆத்தியும். அந்த பெரிய புராணத்துல கணம்புள்ள நாயனார் அவருடைய வரலாறுல சொல்லுகின்ற பொழுது, ஆய செயல் மாண்டதற்பின் அயலவர்வால் இறப்ப அஞ்சி காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லுக்கு கொடுவந்து ஏய விலை கொடுத்து விளைபொருளால் நெய் மாறி தூய திரு விளக்கு எரித்தார் துளக்கரும் மெய் தொண்டனார். அந்த கணம்புள்ள நாயனார் அவருடைய திரு இருக்கு வேளூர் என்ற தலத்தில் கணம்புள்ள நாயனார் எம்பிரானுக்கு திருவிளக்கு எரித்து திருத்த நாளில் வறுமை சூழுகின்றது. நாயனார் சிதம்பரம் சென்று சபாபதி பெருமானை தரிசித்து நிலம், மாடு, வீடு முதலிய அனைத்தையும் விற்று உள்ள திரு பாதிரிபுலீஸ்வரர் பெருமானிடத்து அந்த ஆலயத்திலே அந்த திருவிளக்கு இடுகின்ற தொண்டினை தொடர்ந்து செய்து வருகின்றார். பொருள் எல்லாமே காலியாயிடுச்சு. பொருள் யாவும் இழந்துவிட்ட நிலையில் கணம் பொருட்களை அறுத்து, அந்த விலை போகக்கூடிய புல்லு, அதனாலதான் அவர் பேர் கணம்புள்ளர், அறுத்து அதை விற்று அதுல நெய்ய வாங்கி அதுல திருத்தொண்டு செய்கின்றார். இப்படி பல நாட்கள் தொடர்கின்றது. ஒரு நாள் அந்த புல்லும் விற்பனையாகாமல் போகின்றது. அந்த புற்களையே திரித்து விளக்கு இருக்கின்றார். அதுவும் போதாமல் போகவே தம்முடைய திரு முடியினையே பேரன்போடு அடுத்து எடுத்து உதிரத்தை உருக்கி ஊத்தி அதுல விளக்கு இருக்கின்றார். அப்படிப்பட்ட செயல்கள்லாம் நம்முடைய புராணத்துல காட்டப்படுகின்றது. காரார் இரவில் கணம்புள்ள தம்முடி மேல் சீராக ஏற்றிய செந்தீபமும் ஆறால் அமைத்து வணங்கலுறும் அங்கனருக்கு பூசை சமைத்து வணங்கத் தகுமோ என்று தமிழ் விடு தூது நமக்கு கூறுகின்றது. எனவே இந்த ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தண்ணீர் அருந்தாமல் இறக்கும் தருவாயில் உள்ள பசுவிற்கு நீர் தர வேண்டும் என்று இறந்தாலும் நாவிற்கு இறப்பதைப் போல இழிவானது வேறில்லை என்று இன்றால் பசி கண்டானாயினும் என்று அருளிய வள்ளுவ நாயனார் இங்கு ஆவிற்கு நீரென்று இறப்பினும் என்று அருளியிருப்பதால் பசுவானது மிகவும் போற்றத்தக்க தாயை போன்றது என்பது திருக்குறள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கின்றது. இந்த இரத்தல் இரவச்சம் இந்த கருத்துல இந்த செய்தியை நமக்கு காட்டி அருள்கின்றார். 108 கயவாமை. கயமை துரோணனையன் எள்ளி துருபதன் பின் தோற்று விசையற்கு அளித்தான் சோமேசா போற்றிடனும் ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் பூண்கையர் அல்லாது அவர்க்கு என்ற வெண்பா. கயமை என்ற சொல்லுக்கு குறிப்பாலும் வெளிப்படையாலும் கூறிய குணங்கள் யாவும் இலராய கீழோரது தன்மை. குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ குணங்கள் யாவும் ஒரு குணம் கூட இல்லாதவர்கள். குறிப்பாகவும் சொல்ல முடியாது, அல்லது வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் இழி குணத்தராகிய மாந்தர். அவர்களுடைய இயல்பு கூறுகள் அதைத்தான் இங்க கயமை அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லுகின்ற பொழுது நமக்கு இந்த துருபதனும் துரோணனும் ஒரே ஆசிரியரிடத்து பயின்று வருகின்றார்கள். துருபதன் துரோணனை நோக்கி, நான் அரசனானால் நாட்டில் பாதி உனக்கே தருகின்றேன் என்று சொல்கின்றான்.
அதன் பின்பு இருவரும் பிரிந்த பின்பு பல ஆண்டுகள் கழித்து துரோணன் வறுமையுற்று தன் மகனுக்கு பால் வேண்டி பாஞ்சால நாட்டு மன்னனாக விளங்கிய துருபதனிடம் சென்று பசுவினை யாசிக்கின்றார். அந்த துருபதன் துரோணரை இகழ்ந்து, நீ யார் என்று தெரியவில்லையே, உனக்கு ஒன்றும் நான் கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். துரோணரோ மிக வருந்தி திரும்புகின்றார். உன்னை தேரோடு பிணைத்து கொண்டு வருவேன் என்று வஞ்சினம் உரைக்கின்றார். பின்பு பீஷ்மரை அடைந்து வேண்ட அவர் வணங்கி கௌரவர்க்கும் பாண்டவர்க்கும் வில்வித்தை பயிற்றுவிக்க வேண்டுகின்றார். அங்கனமே பயிற்சி அர்ஜுனனை துருபதன் மேல் போர் புரியும்படி ஏவ அர்ஜுனன் துருபதனை வென்று தேரோடு சேர்த்து கட்டி கொண்டு வருகின்றான். துருபதன் நாணம் அடைகின்றான். பின்பு தன் பெற்ற மகளை அர்ஜுனனுக்கு மனம் செய்து கொடுக்கின்றார். இது போற்றி புகழ்ந்தாலும் எளிவான குணத்தை உடையவர்கள், தம் கன்னத்தை நெரிப்பதாகிய முறுக்கின கைகளை உடையவர்கள், அல்லாதவர்க்கு தாம் உண்டு கழுவிய கையை தெரித்தல் வேண்டும் என்று இறந்தாலும் தெரியாதவர்கள். பாஞ்சால தேசத்து மன்னனாகிய துருபதன் அவன் இப்படிப்பட்டவன், கயமை கொண்டவன் என்பதனை இந்த சரித்திரத்தின் எடுத்துக்காட்டாக கொண்டு இந்த கயமை என்கின்ற வெண்பாவை நமக்கு காட்டுகின்றார். 109 தகை அணங்குறுத்தல். இந்த தகை அணங்குறுத்தலாவது பொழில் விளையாட்டு விருப்பான் ஆயம் நீங்க அதன்கண் தமியலாய் நின்றாளே, வேட்டை விருப்பான் இளையார் நீங்கா தமியனாய் வந்து கண்ணுந்த தலைமகன் அவள் வனப்பு தன்னை வருத்த முறுவித்தலை சொல்லுதல். இது கண்ணுற்ற பொழுதே நிகழ்வது. தகை அணங்குறுதல் என்பது அந்த வெண்பா. வாய்ந்த தமயந்தி உருமால் அங்கன் இன்புற்று இருந்தான், தோய்ந்த புகழும் நலன் புகழால் தோய்ந்த புகழ் உடைய நலன் சோமேசா வாய்ந்துரைக்கின் உண்டார் கனல்ல தடுநரா காமம் போல் கொண்டார் மகிழ் செய்தல் இன்றி. உண்டார்கள் நல்ல அடு நரா காமம் போல் கொண்டார் மகிழ்வைதல் இன்றி என்று அந்த வெண்பா. கொண்டார் மாட்டு மகிழ்ச்சியை செய்தல் உடைத்து அப்படின்னு அதுல, அதாவது சோமேச பெருமானே ஆராய்ந்து கூறினால் காய்ச்சப்பட்ட மதுவானது தனது உண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர தன்னை கண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை செய்யாது. அதாவது அந்த மது அது இருந்ததை பார்த்தவர்களுக்கு அது மகிழ்ச்சி இல்லை, அதனை கொண்டவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி இல்லையா? அது போல காமமோ கண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை செய்ய வல்லதாகும். அதை விட இதற்கு எடுத்துக்காட்டு அந்த சிறந்த புகழினை ஆள்கின்ற நலன். எல்லா இலக்கணங்களும் அமைந்த தமயந்தியினது வடிவின் அழகு கண்டு மகிழ்கின்றான். நலன் இந்திரன் பொருட்டு தமயந்தின்பால் தூது சென்ற போது கன்னிகா மாடத்தில் தமயந்தியின் அழகை கண்டு அவன் மகிழ்கின்றான். இந்த செய்தி ஏற்கனவே நம்ம ஒரு குறள் பால பார்த்திருக்கிறோம். அது போல அதை வைத்து இந்த இத கந்த புராணத்துல சொல்லுகின்ற பொழுது உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் குறுகி மற்றதை தள்ளினும் சுட்டிடும் தன்மை ஈதினால் கள்ளினும் கொடியது காமத்தீயே. அதனாலதான் இந்த ஓமையை இதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கள்ளினும் கொடிது, அதாவது அதை பார்த்தால் மகிழ்ச்சி இல்லை, ஆனா அருந்தினால் மகிழ்ச்சி. அது கல்லுக்கு. அதே காமத்துக்கு என்னது, கண்டாலே அது மயக்கத்தை தருவது என்ற பொருள்ல அது அதை விட கொடியது இது என்று கல்லினும் கொடியது காமம் என்று அதை சொல்ற. அடுத்ததாக 110 குறிப்பு அறிதல். காங்கேயன் வேண்ட வெறுத்துரைத்தால் காணவென்மின் தூங்கா வழக்குளத்தூர் சோமேசா ஆங்கன் உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். இந்த குறிப்பறிதல் என்பது தலைமகள் குறிப்பினை அறிதலும், தோழியினுடைய குறிப்பினை அறிதலும், தோழி தலைவியினுடைய குறிப்பை அறிதலும், அவள் தான் அவ்விருவர் குறிப்பினையும் அறிதலும். அந்த தோழிதான் தலைவியினுடைய குறிப்பையும் தலைவனுடைய குறிப்பையும் அறிவது. தகை அணங்குற்ற தலைமகளை கூடுங்கால் இது வேண்டப்படுவதாகும் என்று அதை சொல்றார். இந்த அணங்குறுதல், தலைவியினுடைய கண்ட மாத்திரத்தில் விருப்பம் கொள்வது, இந்த நிலைப்பாட்டினை தோழி அறிவது, இப்படியெல்லாம் சொல்றாங்க.
இது அகப்பொருள் சுவையில அந்த காமத்துப்பால்ல சொல்லப்படுவது. அந்த குன்றாத வளத்தை உடைய குளத்தூரில் எழுந்தள்ளியிருக்கும் சோமேசா, அவிடத்தே புறத்தே அயலார் போல தம்மை காட்டிக்கொண்டு கடும் சொல் சொன்னார் எனினும், அகத்தே பகை இல்லாதவருடைய அந்த சொல் பின்னர் பயன்படுதல் அவரிடத்து காதல் உடையோரால் விரைவில் அறியப்படும். இதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ஆறுமுக கடவுள் பெருமான் முருகப்பெருமான் இறந்து பேச வள்ளி பிராட்டி பொறுப்போடு பேசினாள் என்பது. அவர் கோபத்தோட பேசுறார், அங்க வள்ளியம்மை பொறுப்போடு பேசினாள். என்ன அந்த கதை? முருகப்பெருமான் முதியவராய் வேடம் கொண்டு வள்ளியை காணும் பொருட்டு வள்ளிமலைக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவளுடைய தந்தையாகிய நம்பி எதிர்படுகின்றார். நம்பிக்கு முருகப்பெருமான் விபூதி அளிக்கின்றார். நம்பி அதனை பெரு விருப்பத்தோடு அணிந்து கொண்டு, அடிகள் இங்கு எழுந்தருளிய காரணம் யாதோ என்று கேட்கின்றார். அதற்கு கந்த கடவுள், உம்முடைய வரை குமாரியாட வந்தோம். வரைனா மலை, அந்த மலைப்புணம் காத்த வள்ளி, அவளை மணக்க வந்தோம் என்று இரண்டு பொருள்பட கூறுகின்றார். அதாவது அது வள்ளி மலை, அதனால வரை குமரியாட, நுமது வரைக்கும் அறியாட என்று சொல்றார். இரண்டு பொருள்பட. அது கேட்ட முருகவேளை அழைத்து சென்று வள்ளியிடம் விட்டு இவருக்கு ஆவண செய்க என்று கூறி செல்லுகின்றான். வேலவன் பசியால் வருந்தியது போல நடிக்க வள்ளியும் தேனும் திணைமாவும் தருகின்றாள். அவற்றை ஏற்ற பின் நீர் வேட்கை உள்ளதென கூற வள்ளியும் அருகிலுள்ள சுனைக்கு அழைத்து செல்லுகின்றார். அந்த சுனையில் நீரை பருகிய பின்பு வள்ளியை நோக்கி முருகப்பெருமான், இந்த நீரை பருகியதும் எனக்கு உன்மீது ஆசை மிகுகின்றது, அதனை தணிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அம்மொழி கேட்ட வள்ளி சினம் கொண்டு அவரை பலபட கிழித்து கூறி அகழ்கின்றாள். அப்பொழுது முதியவர் கோலத்தில் இருந்த முருகப்பெருமான் தன் தமையனை நினைக்க அவர் யானை வடிவில் வருகின்றார். அந்த யானையை கண்டு வள்ளி அஞ்சி ஒதுங்கவும் முருகப்பெருமான் காளை வடிவம் கொண்டு குறுக்கிட்டு அஞ்சாதே என்று கூறி ஒரு கரத்தால் வள்ளியை அணைத்து மற்றொரு திருக்கரத்தை தலைமையில் வைத்து யானையை எதிர்ப்பது போல் வணங்க, யானையும் அஞ்சுவதைப் போல காட்டி அகன்றது. இது கந்த புராணத்தில் உள்ள செய்தி. இது அங்க சொல்றார். காங்கேயன் வேண்ட வெறுத்துரைத்தால் காணவர் மின் தூங்கா வளர்குலத்து சோமேசா. வள்ளி பெருமாட்டி காங்கேயனை வெறுப்பது போல வெறுத்து, ஏன்னா அது அவர் முதியவர் கோலத்தில் வந்ததனால அது சொல்றார். குறிப்பு அறிதல் என்பது தலைமகள் குறிப்பினை அறிதலும் தோழி குறிப்பினை அறிதலும் என்ற செய்தியை இந்த புராண செய்தியோடு அமைத்து காட்டுகின்றார். 111 புணர்ச்சி மகிழ்தல். மெய்த்தவத்தை காசிவனும் விட்டொழிந்து மாயையால் சுத்தமனம் வைத்தானோ சோமேசா, இத்தலத்தில் தாம்பீழ்வார் என்றோட்டு இதுகொள் தாமரை கண்ணால் உலகு. புணர்ச்சி மகிழ்தல் என்பது அங்கனம் குறிப்பறிந்து புணர்ந்த தலைமகன் அப்புணர்ச்சியினை மகிழ்ந்து கூறுதல். ஐம்புலன்களையும் நுகர்வார் என்னும் பெயர். அதை இங்க சொல்லுகின்ற பொழுது, இந்த நில உலகத்தில் ஐம்புல இன்பங்களையும் நுகர்பவர்க்கு தாம் விரும்பும் பெண்டியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல இனிதாகுமோ? இவற்றை துறந்து யோகிகள் எய்தும் திருமாலின் உலகம் ஆகாது என்று எடுத்து காட்டுகின்றார். காசிப முனிவர் அழியாத தவத்தை விட்டு நீங்கி மாயை என்பவனிடம் தன் பரிசுத்தமான மனதை வைத்தார் என்பது. இந்த சுரசை என்கின்ற அசுரனின் மகள் சுக்கிர பகவானிடம் மாய வித்தைகள் பலவும் கற்று தேர்ந்தவள். அவள் கூறியபடி காசிப முனிவருடைய தபோவனத்தை அடைந்து அவர் முன்பு பேரழகு பொருந்தியவளாக நிற்க, அவரும் அந்த அழகுடைய வனப்பில் மயங்கி தம்முடைய தவநெறியை கைவிட்டார் என்பது. அந்த செய்தியை சொல்லி இதுல வைக்கிறார். அது நலம் புணர்ந்துரைத்தல். இன்தான் திலோத்தமையை இச்சிக்கில் ஆங்கவன் மெய் தோன்றும் எழிலன் சொல்வேன் சோமேசா ஆன்ற முறிமேனி முத்த முறுவல் வெறிநாற்றம் வேளுண்கண் வேத்தோலார் அவர்க்கு. நலம் புனைந்துரைத்தலாவது தலைமகள் நலத்தை புனைந்து சொல்லுவது. இது புணர்ச்சி மகிழ்ந்துளி நிகழ்வதாகும் என்று இதுல சொல்றார். அதாவது இங்க மூங்கில் சோமேசா, மூங்கில் போலும் தோளினை உடையவளுக்கு அழகுமிக்க நிறம் தளிர் நிறமாய் இருக்கும், பல் முத்தாக இருக்கும், இயல்பாகிய மனம் தெய்வ மனமாக இருக்கும்.
மையுண்ட கண்கள் வேளாக இருக்கும். பெற்றவனாகிய பிரம்மனே திலோத்தமையை விரும்பினாள். அவளுடைய மெய்யில் தோன்றும் எழில் நலத்தை என்னவென்று சொல்லுவேன் என்று சொல்றார். அதாவது இந்த தலைவியின் தோலை தலைவன் தீண்டுகையில் தலைவி அச்சத்தால் மென்மையாக ஒளி எழுப்ப அது தலைவனின் செவிக்கு புலன் இன்பமாக திகழ்வது என்று ஒரு கருத்து கிடைக்கின்றது. அந்த இன்பத்துறை அதுல இருக்கக்கூடிய வெண்பாக்கள் இது நமக்கு சொல்லப்படுகின்றது. இதோட நாம 112 அதோட நிறைவு செய்து எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி நான் இதோடு நிறைவு செய்கின்றேன். 132 வரைக்கும் இருக்கு, 133 வரைக்கும். அப்போ இன்னும் ஒரு 20 பாடல்கள் இருக்கின்றது. சரி, திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வாழ்க அந்த நர்வானவராணி நம் வேக தன்புணல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.